வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்னைக்கு பசிம் ருசிம்ல சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு அருமையான கிறிஸ்பி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பி ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தோலோட வீடியோவில் காமிக்கிற சைஸ்க்கு கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் திக்னஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 5 டிராப் லெமன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இது மாதிரி நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற விட்டுணும். ஊற வச்ச கிழங்க 1 by 1 ஆயில டிராப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பா கோல்டன் கலர்ல வந்த பிறகு எடுத்துடலாம். சூப்பர்பான சக்கரவள்ளி கிழங்கு கிறிஸ்பீஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க.